ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வோட்டிங் ப்ராசஸ் பற்றி பேசலாம். நம்ம இது வரைக்கும் அது பேசினதில்ல. ஸோ இந்த வாரம் வந்து வோட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சேவிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இந்த வாரம் தான் அதாவது என்ன சொல்கிறது, ஜாக்லின் வந்து 8 வாரமாக நாமினேஷனில் வராங்கங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். முத்து கூட ஒரு சில வாரத்தில் நாமினேஷனில் வரல. அந்த வீட்டில் எல்லாருமே ஒரு சில வாரத்துலலாம் நாமினேஷன் ரேஸ்க்கே போயிருக்காங்க. கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு வீக்லேருந்து வச்சு செய்கிறது பார்த்திங்கன்னா ஜாக்லின் தான். அவங்களும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கான ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இது வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ ஒன்று பழகி போயிருக்கோம் ஒன்று. அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு கண்டினியூஸாக ஓட் பண்ணுற ஃபேன்ஸுன்னு இருக்க பட்சத்தில் அவங்களுக்கான ஓட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நாமினேஷனில் வரதுன்றது நாமினேஷனே ஃபேஸ் பண்ண வந்து தைரியம் இல்லாதவங்களுக்கு சேஃப் கேம் ஆடுறவங்களுக்கு வேணால் அது பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸுக்கு நாமினேஷனில் வர்றது தான் அவங்களோட கேமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். இது வந்து பழைய சீசனில் வந்து விஷ்ணுவும் வெளியில் பேட்டியில் சொல்லியிருப்பார். அப்புறம் ஆரி சீசன்லேயும் வந்து ஆரினாலும் நாமினேஷனில் வந்துக்கிட்டே தான் இருப்பார். ஃபுல்லாகவே அவர் வராத வாரமே இருக்காது. ஸோ வந்து அது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளில இருக்க ஜனங்க வந்து அவங்க எப்படி நம்மளுக்கான ஒரு ஃபேன் வந்து வரவும் நாமினேஷனில் வந்துடுறாங்கன்னா ஓட்டு போட்டுடலாம்ப்பா அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஓட்டு கலெக்ஷனில் அது வந்துடும். ஸோ வந்து நாமினேஷனில் அடிக்கடி வர்றதே ஜனங்க கிட்ட வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ நாமினேஷனில் வராமல் ஆடுறது சேஃப் கேம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது சேஃப் கேம் ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் வராமல் இருக்கிறது டேஞ்சர் ஜோனாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸுக்கு அவங்க நாமினேஷனில் வரதா அவங்க கேமை இன்னும் கிளாரிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த வகையில் ஜாக்லினுக்கு அது ப்ளஸ்ஸு தான். 8 வாரம் நாமினேஷனில் வந்து இந்த வாரம் அவங்க ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அப்படி எப்படி பார்த்தாலுமே வந்து ஃபஸ்ட் ஓட்டிங்கில் 1,00,000க்கு மேலே அவங்களுக்கான ஓட்டிங் ப்ராசஸ் இருக்குது. இப்போ இந்த சீசனில் வந்து ஓட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் 1,00,000லாம் தாண்டினதெல்லாம் ரொம்ப யாருமே பண்ணலைங்க. ஏன்னா சீசனே ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கும்போது போன சீசன்லலாம் வந்து இவங்களுக்கு அர்ச்சனாக்கெலாம் வந்து ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னோ, அப்புறம் ஆரி சீசன்லாம் ஒரு லுக் வந்திருக்கு. ஆனால் இந்த சீசனில் 1,00,000 வந்ததில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஜனங்க நிறைய பேர் இந்த சீசனை போருன்னு சொல்கிறதுனால பார்க்குறதே கம்மியாயிடுச்சுன்ற பட்சத்தில் 3 பேருக்கு தான் இது வரைக்கும் 1,00,000 மேலே ஓட்டிங் தாண்டி இருக்குது. அதில் முத்துக்கு ஒரு வாட்டி போயிருக்கு, சௌந்தர்யாவுக்கு போயிருக்கு, சௌந்தர்யா ஃபேன்ஸ்னால சௌந்தர்யாவுக்கு போயிருக்கு. இப்போ வந்துட்டு ஜாக்லினுக்கும் போயிருக்கு. ஸோ இவங்க 3 பேரும் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு அப்புறமா அன்ஷிதாவுமே அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த யூரின் கூட பாஸ் பண்ணாமல் அந்த ரெஸ்ட் ரூம் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த பொம்மை டாஸ்கில் ஜாக்லின் 2 பேருக்குமே டக்குன்னு தான் ஓட்டு ஏறிச்சு. பட் ஆனால் இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேவே அன்ஷிதாவோட அந்த வன்மம் வெளிப்பட்டதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஓட்டிங் கம்மியாச்சு. பட் ஆனால் சேஃபர் ஜோனில் தான் இருக்காங்க ஒன்று. அதுக்கப்புறம் மஞ்சரியும் ஒரு வகையில் வந்து அன்னைக்கான அந்த 3 பேருமே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு லுக் நின்னதுனால மஞ்சரிக்கான ஓட்டிங்கும் வந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து டேஞ்சர் பொசிஷன்லாம் இல்லை, சேஃப் பொசிஷனில் தான் இருக்காங்க. அப்போ டேஞ்சர் ஜோனில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தியும் சாச்சனாவும் இருக்காங்க கேர்ள்ஸ் டீமில். பாய்ஸில் பார்த்தீங்கன்னா சிவகுமார், சத்யா, ரஞ்சித் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து இந்த வாரம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா டபுள் தமாக்கா. 90% 98%ன்னு வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே 99 சொல்லி அது மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி 98ன்னு வச்சுக்கலாம். 98% வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்குன்னா இதில் வந்து போக போகிறது யார்? 2 பாய்ஸா இல்லைனா ஒரு 2 கேர்ள்ஸா அப்படின்னு கேட்டால் சாச்சனா போக வாய்ப்பே இல்லைங்க. சாச்சனாவை வந்து டைட்டில் வின்னர் ஆக்குவாங்களான்றது தெரியாது. ஆனால் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கோ இல்லைனா கேஷ் பாக்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா குறைஞ்சபட்சம் அவங்களோட ஃபேமிலி டாஸ்க் உள்ளே வர வரைக்குமாவது அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் உள்ளே வர வரைக்குமாவது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் சாச்சனாவை எலிமினேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ண அவசியமே இல்லை. டிஃபால்ட்டாக அவங்க உள்ளே இருக்கத்தான் போகிறாங்க சாச்சனா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ ஆனந்தி போக வாய்ப்பு இருக்கானா? ஆனந்தி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப வந்து வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கேர்ள்ஸ் டீம் வந்து நிறைய பேர் வெளில எடுத்துட்டதுனால டபுள் எவிக்ஷனாக இருக்க பட்சத்தில் 2மே ஜென்ஸ் சைடில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, சிவகுமாருக்கு வந்து வாய்ப்பு இருந்தது. பட் ஆனால் அவர் ஒரு கண்டென்ட் 2 நாளாக கிரியேட் பண்ணிட்டார் இல்லைங்களா? அதனால் அவர் தப்பிச்சிக்கலான்னு ஒரு ரீசன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை டாஸ்கில் சிவகுமார் வந்து அருணை நம்பி அனுப்பி அருண் சொதப்பிட்டார். அதுக்காக கூட பிபி வந்து போனா போட்டோன்னு ஒரு சான்ஸை கொடுத்து சிவகுமாரை உள்ளே வச்சுட்டு, அப்போ அதுக்கு பதில் யார் அனுப்புவாங்கன்னா, ரொம்ப நாள் மிக்சர் சாப்பிட்ருக்க 2 பேர் இருக்காங்களா வீட்டில், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். சத்யா, ரஞ்சித் அவங்கள வெளில அனுப்ப தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் டபுள் எவிக்ஷன்னா சத்யாவும் ரஞ்சித்தும் தான் போக போகிறாங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இது வந்து 98% கன்ஃபார்ம். ஓகேங்களா? அந்த 2% எதிர்பாராதது எதிர்பாருங்கள் நடக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.